மேக்ஸிமம் நெறைய ஸ்கூல்ல சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். பாப்பா ஸ்கூல்லயும் லீவ் விட்டு 1 வீக் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் மேனேஜ் பண்ணவே முடியல. பெங்களூர்ல ஏதோ பரவால்ல. நம்ம ஊர் அளவுக்கு வெயில் கொளுத்தாது. அந்த வகையில கொஞ்சம் ஓகே தான். அவளையும் ஃபுல் டைம் பார்த்துட்டு குக்கிங்கும் மேனேஜ் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே லஞ்சுக்கும் சேர்த்து குழம்போ, சட்னியோ செஞ்சுறது. மதியம் பொரியல் மட்டும் செய்ற மாரி பார்த்துட்டுருக்கேன். மணத்தக்காளி கீரை கொஞ்சமா இருந்தது. அது மட்டும் எல்லாருக்குமே பத்தாது. அதனால அது கூடவே கொஞ்சமா சொரக்கா பொரியலும் செஞ்சுட்டேன். இந்த சொரக்கா பிக்கங்கள்லாம் அதிகமா நெறைய பேர் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாரி இருக்குன்ட்டு. இந்த மாரி கடலை பருப்போ, இல்ல பாசி பருப்போ ஊற வச்சு போட்டு பாருங்க. பொரியல் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இன்னும் சாம்பார் தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு செஞ்சா நல்லாயிருக்கும். கடைசியா வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே சொரக்கா பொரியல்ல தேங்காய் துருவல்லாம் சேர்க்க மாட்டேன். வழக்கம் போல இந்த பாலாடையெல்லாம் சேர்த்து வச்சு 2, 3 கண்டெய்னரும் தாண்டி போயிட்டுருந்தது. இன்னைக்கு லஞ்ச் செய்யும்போதே சைட்ல இந்த நெய் காய்ச்சுற வேலையும் பார்த்துரலான்னு சொல்லி முன்னாடியே எடுத்து வச்சு செஞ்சும் வச்சுட்டேன் கையோட.